சாக கிடக்கிற ஒரு பொண்ணு ஒரு மரத்துல இருக்க இலையை பார்த்து அந்த இலை கீழே விழுந்த உடனே நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு வயசானவர் இருக்காரு. அவருமே பெயிண்டர் தான். அவர் எப்பவுமே நான் ஒரு மாஸ்டர் பீஸ் வரையணும் வரையணும் அப்படின்னு சொல்லி 25 இயர்ஸா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் ஒரு ஃபெயில்டு பெயிண்டர் தான். வாழ்க்கையில நிறைய தோத்து போனவர் தான் அவர். அவரை பார்க்க அவங்க ஃப்ரெண்டு கீழே போறாங்க. கீழே போயிட்டு சொல்றாங்க, ஜான்சி இந்த மாதிரிலாம் நினைக்கிறான், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த வயசானவர் என்ன இது முட்டாள்தனமா இருக்கு, ஏன் இப்ப நடந்து நினைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்னா, ஒரு பயங்கரமான காத்து மழை நல்லா பயங்கரமா வருது. அந்த இலை கண்டிப்பா கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஜான்சியா மறுநாள் காலையில் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு இலை மட்டும் அங்கே இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. நல்லா க்ரீன் கலரில் அந்த டிப் மட்டும் ஒரு பேல் எல்லோ கலரில் இருக்குது. அது என்ன ஆனாலும் கீழே வரல. மழை வருது, காத்தடிக்குது, என்ன ஆனாலும் கீழே வரல. ஜான்சி 2 நாள் பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருந்து அதுக்கப்புறம் நாள் கழிச்சு சொல்கிறாங்க, சே நான் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருந்துட்டேன். அந்த இலைக்கு கூட அது சர்வைவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குது. ஆனால் நான் சாகணும்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி சொல்லிட்டே இருக்கு. சரி சாப்பாடுலாம் எடுத்து போய் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஹோப் வந்துருச்சு. டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு ஓகே இவங்க இப்போ நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு கீழே இருக்கவர் தான் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, அவருக்கும் நிமோனியா வந்துருச்சு, அவர் கண்டிப்பா இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. அவங்க ஃப்ரெண்டு ஜான்சி கிட்ட சொல்றாங்க, நம்ம கீழ் வீட்டில் இருந்தால அவருக்கும் நிமோனியா அவர் இறக்குற ஸ்டேஜில் இருக்காரு. 2 நாளுக்கு முன்னாடி தான் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவரை பார்த்தவங்கலாம் சொன்னாங்க அவரோட கை கால்லாம் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு, ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. எங்கே போனாருன்னா அங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோவில் அந்த இலையை காட்டுறாங்க. அதுவும் நீ அங்கே பார்க்குறல அந்த இலை, அது உண்மையான இலை இல்லை, அது அவர் வரைஞ்சி வச்ச இலை தான். அந்த வயசானவர் ஜான்சிக்காக அந்த இலையை நைட்டு ஃபுல்லாக மழை நனைஞ்சி வரைஞ்சி அதுக்கப்புறம் அவருக்கு நெமோனியா அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறக்க சமயத்தில் தான் அவர் ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்த அந்த மாஸ்டர் பீஸை வரைஞ்சிட்டு போயிட்டார். அவர்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் அந்த பொண்ணுக்காக அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே அவர் கொடுத்துருக்காரு.